அனைவருக்கும் வணக்கம். திருக்குறள். அன்புடைமை. அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும். அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும். அன்பை அடைத்து வைக்க தாழ்பால் இல்லை. அன்புக்கு உரியவரின் துன்பத்தை பார்த்ததுமே அன்பு கண்ணீராக வெளிப்பட்டு நிற்கும். ஆர்வலர் அன்புடையவர். புன்கணீர் துன்பம் கண்டு பெருகும் கண்ணீர். பூசல் தரும் வெளிப்பட்டு நிற்கும். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. அன்பிலார் எல்லாம் தமக்குரியார் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. அன்பில்லாதவர் எல்லா பொருளும் தமக்கு மட்டும் உரியது என்று எண்ணுவர். அன்பு உடையவரோ தம் உடல் பொருள் ஆவி ஆகிய அனைத்தும் பிறருக்கென எண்ணிடுவர். என்பு எழும்பு இங்கு உடல் பொருள் ஆவியை குறிக்கிறது. அன்போடு இயைந்த வழக்கு என்ப ஆறுயிர்க்கு என்போடு இயைந்த தொடர்பு. அன்போடு இயைந்த வழக்கு என்ப ஆறுயிர்க்கு என்போடு இயைந்த தொடர்பு. உடம்போடு உயிர் இணைந்து இருப்பதனை போல வாழ்க்கை நெறியோடு அன்பு இணைந்து இருக்கிறது. வழக்கு வாழ்க்கை நெறி. ஆறுயிர் அருமையான உயிர். என்பு எழும்பு. அன்பு ஈனும் ஆர்வம் உடைமை அது ஈனும் நண்பு என்னும் நாடா சிறப்பு. அன்பு ஈனும் ஆர்வம் உடைமை அது ஈனும் நண்பு என்னும் நாடா சிறப்பு. அன்பு விருப்பத்தை தரும். விருப்பம் அனைவரிடமும் நட்பு கொள்ளும் பெருஞ்சிறப்பை தரும். ஈனும் தரும். ஆர்வம் விருப்பம். வெறுப்பை நீக்கி விருப்பத்தை உண்டாக்கும் என்பது பொருள். நண்பு நட்பு. அன்புற்று அமர்ந்த வழக்கு என்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு. அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு. அன்போடு பொருந்திய வாழ்க்கை நெறியை கடைபிடித்தவர் உலகத்தில் மகிழ்ச்சி உடையவர் ஆவர். வையகம் உலகம் என்ப என்பார்கள். அறத்திற்கு அன்பு சார்பு என்ப அறியார் மரத்திற்கும் அஃதே துணை. அறத்திற்கே அன்பு சார்பு என்ப அறியார் மரத்திற்கும் அஃதே துணை. அன்பு அறத்தை மட்டும் சார்ந்தது என்று கூறுவோர் அறியாதவர். வீரத்திற்கும் அன்புதான் துணை. மரம் வீரம் கருணை வீரம் இரண்டிற்குமே அன்புதான் அடிப்படை என்பது பொருள். என்பிலதனை வெயில் போல காயுமே அன்பிலதனை அறம். என்பிலதனை வெயில் போல காயுமே அன்பிலதனை அறம். எலும்பு இல்லாத உயிர்களை வெயில் வருத்தி அழிப்பது போல அன்பில்லாத உயிர்களை அறம் வருத்தி அழிக்கும். என்பிலது எலும்பு இல்லாதது புழு. அன்பிலது அன்பில்லாத உயிர்கள். அன்பகத்து இல்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கண் வற்றல் மரம் தளிர் தற்று. அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கண் வற்றல் மரம் தளிர் தற்று. பாலை நிலத்தில் உள்ள வாடிப்போன மரம் தளிர்க்காது. அதுபோல நெஞ்சில் அன்பில்லாத மனிதர் வாழ்க்கை தளிர்க்காது. அன்பகத்தில்லா அன்பு கூட்டல் அகத்து கூட்டல் இல்லா. அன்பு உள்ளத்தில் இல்லாத. வன்பார்க்கண் வன்பால் கூட்டல் கண் பாலை நிலத்தில். தளிர்ந்தற்று தளிர்ந்தற்று தளிர்த்து கூட்டல் அற்று தளிர்த்தது போல். வற்றல் மரம் வாடிய மரம். புறத்துறுப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துறுப்பு அன்பில் அவர்க்கு. புறத்துறுப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துறுப்பு அன்பில் அவர்க்கு. நெஞ்சில் அன்பு இல்லாதவர்க்கு கை கால் முதலிய உடல் உறுப்புகளால் என்ன பயன்? புறத்துறுப்பு உடல் உறுப்புகள் எவன் செய்யும் என்ன பயன்? அகத்துறுப்பு மனத்தின் உறுப்பு அன்பு. 10. அன்பின் வலியது உயிர்நிலை அஃதிலார்க்கு என்புதோல் பொறுத்த உடம்பு. அன்பின் வலியது உயர்நிலை அஃது இல்லார்க்கு என்புதோல் பொறுத்த உடம்பு. அன்பு செய்வதுதான் உடம்பில் உயிர் இருப்பதற்கு அடையாளம். அன்பு இல்லாதவர் உடம்பு வெறும் தோளால் மூடப்பட்ட எலும்புதான். அங்கு உயிர் இல்லை. நன்றி.